ஏழாம் எக்காலம். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையைக் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். ஆறாம் தூதன் எக்காலம் ஊதியவுடனே ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுவான் என்று ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிற்று. ஆனால் ஏழாம் தூதன் உடனே எக்காலம் ஊதவில்லை. இவன் எக்காலம் ஊதுவதற்கு முன்பாக ஒரு சில சம்பவங்கள் நடைபெறுகிறது. அந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்த பின்புதான் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். இதுவரையிலும் இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இனிமேல் மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வரப்போகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதிய போது பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் தூதர்களும் கர்த்தருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதிய போது வானத்தில் கம்பீர சத்தம் உண்டாயிற்று. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்களாய் வானத்தில் உண்டாயிற்று. 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வானத்தில் உண்டான கம்பீர சத்தத்தை 24 மூப்பர்களும் கேட்டபோது அவர்கள் தங்கள் சிங்காசனத்தில் இருந்து எழுந்திருந்து தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் ராஜ்யங்களை சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ண பாத்திரராய் இருக்கிறார். உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி மூப்பர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். தேவனுடைய சர்வ வல்லமையை மூப்பர்கள் அங்கீகரித்து அவரை நன்றியோடு துதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்திற்கு முடிவில்லை. அவர் சதா காலங்களிலும் ஆட்சி புரிகிறவர். கர்த்தருடைய கையில் உள்ள செங்கோலை யாராலும் பறித்துக் கொள்ள முடியாது. கர்த்தராகிய தேவனே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமை உள்ளவர். தேவன் தமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்று 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவரை நன்றியோடு துதிக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது எல்லா ஜனங்களும் அவருடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜாதிகள் தேவனுடைய வல்லமையை பார்த்து கோபித்தார்கள். அப்போது கர்த்தருடைய கோபமும் மூண்டது. துன்மார்க்கருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக எழும்பிற்று. அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தங்களுடைய பாவமான கிரியைகளினால் தங்களுக்கு அதிகமான அழிவை வருவித்துக் கொண்டார்கள். அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகள் எல்லாம் அவர்களுக்கு கேடாக லபித்தது. தேவன் தம்முடைய மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுவதை பார்த்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான துன்மார்க்கமான ஜாதிகளோ கோபித்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தமக்கு விரோதமாக கோபிக்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் மூண்டது. தேவனுடைய கோபத்தை துன்மார்க்கரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முதலில் கோபித்தார்கள், கர்த்தரை எதிர்த்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டவுடன் துன்மார்க்கரால் கர்த்தருடைய கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் பரிதபித்தார்கள். கர்த்தர் நீதியாய் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அவர் தமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறார். 24 மூப்பர்களும் தேவனுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்போது மூப்பர்கள், மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும்
உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொள்கிறார்கள்.